இருந்த மனுஷன் தெரியுமாங்க. கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரி எங்க வீட்டு முன்னாடி மண் தர இருக்கும் தம்பி. சரி. நானும் எங்க வீட்டுக்காரரும் ஓடி பிடிச்சு விளையாடுவோம் தெரியுமா உங்களுக்கு? ஓடி பிடிச்சா? ஆமா, நான் தாங்க ஓடுவேன். எங்க வீட்டுக்காரர் தான் பிடிக்க வருவாரு. குண்டு குழியுமா இருக்குமே. அப்புறம் ஊருக்காரங்களாம் ஒன்னா சேர்ந்து உங்களை மாத்தா குண்டு குழியுமா அது வீட்டுக்குள்ள போய் தொலைங்க நாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ கவலைப்படாதரி, வீட்டுக்குள்ள ஓடி பிடிச்சுதானே விளையாட முடியாது, ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம்னாரு. அதுதானே எனக்கும் தெரியல. ஒளியறதுக்கு ஒரு இடம் கூட இல்லன்னு. என் கஷ்டம் உனக்கு தானே புரியுது. அப்புறம் எங்க போய் ஒளிஞ்சமா? பீரோக்கு செவருக்கு நடுவுல ஒரு கேப் இருந்துச்சுக்கா. நுழைஞ்சறதுன்னு முயற்சி பண்ணேன். கையை தவிர மத்த பார்ட்ஸ் எதுவும் போய் தொலைய மாட்டேன். கை போறதே பெரிய விஷயம். ஆனா எங்க அப்பா நல்ல மனுஷங்க. என்ன அளவெடுத்து செஞ்ச மாதிரி பெருசா ஒரு கட்டில் ஒண்ணு வாங்கி கொடுத்தாரு. அந்த கட்டிலுக்கு அடியில இடிச்சு புடிச்சு உள்ள நுழைஞ்சிட்டேன். மனுஷன் 1 மணி நேரமா என்ன தேடுறாருங்க. என்ன போலீஸ்கார் இவரு? அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டிங்காரு. ஐயோ மாமா நம்மள 1 மணி நேரமா தேடுறாருன்ட்டு இந்தா இருக்கே மாமான்னு கட்டில கடியில இருந்து தம்பி கைய நீட்டி வெளியில வந்து கட்டலும் கூடயே வருது. வரணும்ல. எங்க வீட்டுக்காரங்க உங்களை மாதிரி சிரிக்கல. ஒரு 4 பேரை கூட்டு வந்து என்ன கட்டல தூக்கி அங்கிட்டு போட்டு என்ன தூக்கி இங்கிட்டு போட்டாரு. உங்க வீட்டுக்காரர் தூக்கி எங்க போட்டாங்க? அவர் எங்க விட்டுருக்காங்களோ. என் மேல அவ்வளவு உசுரா இருப்பாருங்க. அந்த குணம் கிடைச்சாலே பொண்டாட்டி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.